பல இடங்களில் சொல்லியிருக்கேங்க. சில விஷயங்கள் நமக்கு புரிவதே இல்லை, முக்கியமாக குழந்தைகளுக்கு புரிவதே இல்லை. புரிகின்ற வயது வருகின்ற பொழுது எல்லா அனுபவங்களும் கடந்து போகின்றன. அந்த ஞானத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கண்ணதாசன் தான் சொல்வார், முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கெட்டு போனதொரு காலம், இங்கு ரத்தமற்று போன பின்பு ஞானம். ரத்தமற்று போனதற்கு பின்னால் இல்லை, ரத்தம் சூடாக இருக்கின்ற பொழுதே இந்த ஞானங்களை பெற்றுக்கொள்வது. நீங்க இப்ப சந்திச்சிருப்பீங்கல்ல ஒரு மிகப்பெரிய செய்தி, வயநாடு சரிஞ்சுதா? எல்லாருமே இந்த ரீல்ஸ் பார்க்கறவங்க உண்டு தானே? அதுல ஒரு காட்சி வந்தது, எல்லாருமே அதை பல லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. நான் நினைவுபடுத்துகிறேன். ஒரு ஃபேமிலி வந்து கீழே இறங்காம மேல போச்சா, ஒரு கை குழந்தையோட. நான் அதை நினைவுபடுத்துறேன். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த குடும்பம் மேல போகுதுங்க, மலை மேல. கீழே போனா இறந்துருவோன்ட்டு மலை மேல ஏறுது, மழை. அந்த அம்மா பேட்டி கொடுத்திருக்காங்க, அந்த ஒரு ஐயாவும் பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அந்த குழந்தைய எடுத்துட்டு மேல போகும்போது மழை காடு, அந்த மலை காட்டுல மழையில உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக அப்படி போய் நிற்கும் பொழுது நட்ட நடு நிசில யானை கூட்டம் வந்து சரவுண்ட் ஆயிருக்கு. அவங்கள சரவுண்ட் பண்ணிருச்சு, அது ரவுண்ட் அப் பண்ணிருச்சு. அந்த அந்த குடும்ப பெரியவங்க வேற என்ன செய்யல, அந்த சின்ன குழந்தைய எடுத்து அந்த யானைக்கு முன்னால நீட்டி, இந்த தலைமுறையை காப்பாத்துறதுக்காக நான் கீழே இறங்காம மேல வந்துட்டேன். இது உன்னுடைய நாடு, இது உன்னுடைய காடு, நீதான் கஜராஜன், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ப முடியுதா? விலங்கு அப்படி கொடுத்த அந்த குழந்தைய பார்த்துச்சாங்க அந்த யானை. அந்த அம்மா கண்ணீரோட பேட்டி கொடுக்குது. அந்த யானையை அந்த பார்த்துட்டு அந்த மழை பொழிகிற அந்த இரவு முழுக்க அந்த குடும்பத்தை அப்படி நின்று, அவங்க கீழே மழையில நனையாம ராத்திரி முழுக்க நின்று இருக்குங்க அந்த யானை. சூரிய உதயத்தில் மழை நின்றதற்கு பிறகு அந்த யானை நகர தொடங்கும் பொழுது திரும்பி ஒரு பார்வை பார்த்துச்சான். அந்த அம்மா சொல்லுது, அந்த யானையின் கண்களில் நான் கண்ணீரை பார்த்தேன். வாழ்க்கை எவ்வளவு அழகானது, எவ்வளவு அன்பானது. எங்க நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம்? என்னுடைய வாழ்க்கையில நான் சார்ந்திருக்கக்கூடிய மதம் வேறாக இருந்தாலும் இந்த நாட்டின் விழுமியங்களின் மீது எனக்கு மாறாத மரியாதை உண்டு. எங்க அம்மா பேச்ச நான் கேட்பேன், குழந்தைகளுக்கு சொல்றேன். எங்க அம்மா நான் சூப்பருங்க. எங்க அம்மா மட்டுமில்ல, எல்லாருடைய அம்மாவும் சூப்பர் தான். நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேனா. எங்க அம்மா ஒரு நாள் கேட்டுச்சு, ரெக்கார்டிங்கா? ஆமாம். மேக்கப் போட்டிருக்க? மேக்கப் இல்லைம்மா, சும்மா மை வச்சு. நல்லா இருக்கு. கேமரா முன்னால வரணும்னா உன்னை நல்லா அலங்கரிச்சுக்கிறல்ல, பர்மனண்டா ஒரு கேமரா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, அது முன்னால அழகா இரு. கடவுளை சொல்றேன். அம்மா அப்படிதான் ஊசி போட்டுக்கிட்டே இருக்கும் எங்க அம்மா. அன்னைக்கு சொல்றாங்க, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில வரும்போது செருப்பு மாற்ற இடத்துல ஒரு நிலக்கண்ணாடி வச்சுட்டாங்க ஒரு நாள். நீ வெளியில் போகிறாய், வெளியில் உன்னை யார் எப்படி பார்ப்பார்கள் என்பதனை முதலில் நீ உன்னை முழுமையாக பார்த்து விட்டு செருப்பு போடு. இதை சொல்லாம நிலக்கண்ணாடி வச்சு விட்டாங்க. அவங்க அம்மா ரொம்ப டெரர், தூத்துக்குடிக்காரங்க. ஆனா ஒரு வாக்கு கொடுக்கணும் ஆண்கள். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதை இங்கே மறந்துடணும். பெண்கள் இருக்கீங்கல்ல, சாவுற வரைக்கும் மறக்கக்கூடாது, சரியா? அவங்க மறந்துடணும் இன்னைக்கே, இப்பவே பாருங்க. காளி அப்படின்னுடன் காளி வரா. காளி கிட்ட சொல்ற, நாளைக்கு எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர், ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும், எனக்கு ஆயுதம் தா. காளி சொல்ற, ஒரு ஆயுதமும் கிடையாது, ஆதிபராசக்தி எல்லாம் கொல்ல முடியாது, போடா அன்ட்டு போயிருச்சு. அது கையை அறுத்து போடுறான். காளி மறுபடியும் வரா, ஏன்பா இப்படி பண்ற, என் பக்தன், நீ எல்லாம் அறுத்து போடக்கூடாது, என் தவ வலிமை குறையும். நீ இப்ப காளியா நீ நிக்கிற, உன் சக்திக்கு நான் என்னை தவம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆதிபராசக்தியை கொல்லுகின்ற ஆயுதம் உன்னிடத்தில் உண்டு என்று புராணம் சொல்லுகிறது. நீ எனக்கு சொல்லலைன்னா நான் கழுத்தறுத்துக்கு வேண்டாம். காளி நிக்கிறா. அந்த ரகசியத்தை சொன்னாள். ஆதிபராசக்திகள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும். அவளை கொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த ஆண் அசுரனிடம் காளி தந்தாள். இதோ அந்த மந்திரத்தை உங்களுக்கும் இப்பொழுது அறிய தரப்போகிறேன்.
இன்றைக்கே நீங்கள் அதை மறந்து விடுங்கள். நிற்கிறாங்க. சொல் மா, காளி வருவாள்ல, இவ ஆதிபராசக்தி வருவாள்ல, ஆமா, ஒன்றும் செய்யாத, கையில் எந்த ஆயுதத்தையும் எடுத்துக்காத. நம்ம வீட்டில் ஆண்கள் இருக்காங்க, அவங்க சண்டை போடுறதுக்கு நாம் தயாராகும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்போ நீ கடைசியாக என்ன சொல்கிறன்னு, யோ சண்டையே ஆரம்பிக்கல, என்னயா கடைசியா? சண்டையே போட விட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பா, அவங்கள மாதிரி பாலிட்டிக்ஸு பெண்களுக்கு வராதுங்க. நம்ம குயோ முறையோன்னு சத்தம் போட்டு கேவலப்பட்டு போவோம். சைலண்டாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. பா, பேசவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நாம பேசலன்னா அவங்க உயிரே போயிடும். நாம பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்க பேச மாட்டாங்க. அப்படிதான், ஒத்த சொல் தான். ஊருக்கு போயிட்டு வராங்களே, இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வரல, என் வீட்டில் எவ்வளோ கதையாக சொல்வேன் தெரியுமா? ட்ரெயின் ஏறினதுலேருந்து இறங்குனதுலேருந்து எல்லாம் சொல்வேன். அவர் போயிட்டு வருவார் 3-4 நாளைக்கு, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். ஏன் சொல்லு, சொன்னா புரியாது மேடம் அவங்களுக்கெல்லாம். பெண்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, சொல். பெண்களுக்கு உங்கள் சிறிய சிறிய அன்பான சொற்கள் தான் வேண்டும், வேறு எதுவுமே வேண்டாம். சின்ன சின்ன அன்பான சொல். சாப்பிட்டியா? இன்னைக்கு அழகா இருக்கிறிய, சொல்ல. இருந்தா சொல்ல மாட்டோமா மேடம்? கோவம் வருங்க எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு. எங்க அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு அன்பானவங்க தெரியுமா? இப்போ யோசிச்சு பார்க்கறேன், நான் ரொம்ப அன்பா இருப்பாங்க எங்க அம்மா அப்பா. இன்னைக்கு எங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குன்னா எங்க அம்மா அப்பாவை பார்த்து தான் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அவ சொல்றா, காலையில் ஆதிபராசக்தி இறங்குவாள்ல, அப்போ ஒரு ஆயுதத்தையும் எடுக்காத. ஆயுதத்தை எடுக்கலன்னா அவ கொன்னுடுவாளே. நீ ஆயுதத்தையே எடுக்காம முன்னால போய் நில்ல, அவ ஒரு நிமிஷம் யோசிப்பா. அப்படி யோசிக்கும் போது அவளை எதிர்த்து நிந்தனை சொற்கள், அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் பேசு. கெட்ட வார்த்தைன்னா, நீனா ரொம்ப அழகியா, நீ படிச்சுட்டா, அப்போ உன்னை நல்லா வளர்த்துருக்கிறான், உன்னை போய் ஏன் தலையில கட்டி கொடுத்துருக்காங்க, அறிவே கிடையாது, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வீங்கி கிடக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் ஒழுக்கமா இருக்கா உங்ககிட்ட, இப்படி சொல்லிட்டே இருக்கும்பொழுது நமக்கு பலவீனமா இருக்கும் இல்லைங்க. ஏன்னா கெட்ட வார்த்தைகளை அப்பன் வீட்டில் கேட்டு பழக்கப்படாதவர்கள் சொற்களால் நிலை குலைந்து போவார்கள். இதுதான் சைக்காலஜி. ஆதிபராசக்தியை எதிர்த்து நீ பேசு. நீ என்ன பெரிய சக்தியா? நீ என்ன அழகியா? உன் நிர்வாகத்திறத்தால் தான் உலகம் ஓடுதா? நீ எல்லாம் எந்த மாதிரி குரூபின்றது எங்களை மாதிரியான ஆட்கள் கிட்ட கேள்வி சொல்லுவாங்கன்ற மாதிரி அவளை எவ்வளவு நிந்தனை பண்ண முடியும் அவ்வளவு நிந்தனை பண்ணு. நிந்தனை பண்ணா அவ சக்தி குலைவாள், குலைந்து போய் சின்ன பெண்ணாக மாறுவாள். அப்பொழுது உன் ஆயுதத்தை எடுத்து வீச அவள் இறந்து போவாள். அட பாவிகளா, இததான் பெண்கள் சாய்க்கிறதுக்கு வச்சிருக்கிறீங்களா ஆயுதத்தை? வார்த்தைகள் சொன்னால் குலைந்து போவோமே. இந்த வார்த்தைகள் தானே, அந்த சொல் தானே. சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரமாய் வந்து விழுத. எல்லாம் ஒரு பொம்பளையா? முடிஞ்சுதே, நல்லா குலைஞ்சு போறோமே. சரி, நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேங்க. நான் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு. மணி 8:15. பசி கிசி ஒன்றும் இல்லை, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அவ ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறா, இவன் அந்த வார்த்தையை சொல்றான்னு பார்ப்போம். முடிவு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம், பார்த்துட்டு போவோம். இன்னைக்கு நல்ல வேலை அது தொடரும்னு போடாம முடிச்சான். ஏன் என் உயிரே போயிருக்கும். இல்லைன்னா காலைங்க, சூரிய உதயம்ங்க, அப்படி இறங்குறாங்க அம்மா. தங்கத்தால தகதகிற அந்த முடி, நெற்றி திலகம், ஃபுல் ஆபரணங்கள், கையில வேல் எடுத்துக்கிட்டு இறங்கின பாருங்க. ஐயோ, அந்த டைரக்டர் அவ்வளோ அழகா பண்ணியிருந்தான். அதை அசுரனையும் அழகா பண்றவன் ஆதிபராசக்தி அழகா பண்ணியிருக்க மாட்டானா? அப்படி வந்து இறங்குறாங்க. இறங்கி நின்ன உடனே நிக்கிறாள். அவன் ஒண்ணுமே சொல்லாம இப்படியே பாக்குறான். நீ தான் ஆதிபராசக்தியா? இவ்வளவு அசிங்கமா இருக்கிற நீ? ஏதோ பெரிய சர்வ வல்லமை படைத்தவள்ன்ற இத்தினூண்டு இருக்கிற. இவ்வளவு சின்னடா அவன் பாக்குறா. அவளுக்கு
அம்மா தாயேன்னு வியந்து வியந்து பூஜை செய்துதான் பழக்கம். கெட்ட வார்த்தைலாம் அவளுக்கு பழக்கம். நில கொலைறாங்க அம்மன். நில கொலைஞ்சி அப்படியே பார்க்கிறேன். இத்தனோண்டு ஆயிட்டாங்க. இத்தனோண்டு ஆயிட்டு உடனே இந்த துர்கா மாசூர் என்ன பண்ணா, கையில அந்த வாளை எடுத்து, கதை தான், கையில அந்த வாள் எடுத்து ஓங்கி வெட்ட வந்தான் பாருங்க. எங்கிருந்து வந்தாரோ சிவபெருமான் சக்தி அப்படின்னு இறங்கினார். ஏய், நீதானடி எனக்கு சக்தி கொடுக்கவள், நீதானடி லோக மாதா, உன்னால் தானடி இந்த உலகம் இருக்கிறது, நானே உன்னால் தானடி இருக்கிறேன், இந்த பிரபஞ்சம் உன் காலடிக்கு பஞ்சமாக வந்து சேர்ந்ததடி, நீ இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, நீ பேரழகி, பேரன்பு கொண்டவள், பெருங்கருணை கொண்டவள், துதிச்சு 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 நல்ல வார்த்தை சொல்ல சொல்ல வளர்ந்து நிக்கிறா பாருங்க. அவ அப்படியே போய் துர்கா மாசுரனை கொன்னுட்டா. அன்றிலிருந்து அவளுக்கு துர்கைன்னு பேர். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? எனக்கு உள்நோக்கம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் தானே. எனக்கு புராணங்களை சொல்வதா நோக்கம்? நாம் எல்லாருமே ஆதிபராசக்தி தான் உண்டு. நான் இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? நாம் எல்லோரும் ஆதிபராசக்திகள் தான். பொது வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது, வாழ்க்கையை சந்திக்கின்ற பொழுது துர்கா மாசுரர்கள் வருவார்கள். நம்முடைய ஆற்றலை குலைப்பதற்கு கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள், நிந்தனை வார்த்தைகள் சொல்லுவார்கள், நம்மை சைக்கலாஜிக்கலா நம்மளை ரொம்ப கசக்கி பிழிவாங்க. இந்த பெண், இந்த தங்கை, இந்த அக்கா, இந்த தாய், இந்த டீச்சர், இந்த பேச்சாளர் உங்க கெட்ட பெண்கள் கிட்ட சொல்ற ஒற்றை சொல் இதுதான். சூடா வந்து சேர்தான் பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி துர்கா மாசுரர்களை சந்திக்கின்ற பொழுது மிஸ்டர் சிவபெருமான் வந்து காப்பாற்றுவார் என்று இல்லாமல், இவன் என் ஆற்றலை குறைப்பதற்காகத்தான் பேசுகிறான், இவன் சொற்களை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்கள் ஆற்றலை நீங்கள் இழக்காமல் உங்களை நீங்களே தூக்கி நிறுத்தி ஆதிபராசக்தியாக நிற்க முடியும் என்கின்ற சொல்லை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு வசதியானது இல்லை. வாழ்க்கை மிகப்பெரிய சிரமங்களை தருவதுதான். அந்த சிரமங்களை கொண்டிருந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் யாருக்கு உண்டோ அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயித்து வருகிறார்கள். மற்றவர்கள் உதிர்ந்து போகிறார்கள். நாம் ஜெயித்து ஒரு காட்டுப்பூவாக வளர வேண்டும் என்றால் சொற்களை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், சொற்களை கவனமாக உச்சரியுங்கள், சொற்களை கவனமாக படியுங்கள். ஏனென்றால் ஒரு சொல்லுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய பொருள் வேறு தன்மை உடையதாக இருக்கும். ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வெற்றிடத்திற்கு சில பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்களை முழுமையாக புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொற்களோடு உங்களுடைய உறவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுக்கு புத்தக வாசிப்பு உதவும்.